கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கிய சபையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். நம்ம இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் இந்த 21 நாள் உபவாச ஜெபம் பண்ண போகிறோம். இது உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரு புஸ்தகம் கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த புஸ்தகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். தமிழில் பெற்றுக்கொள்ளுங்கள், இங்கிலீஷில் பெற்றுக்கொள்ளுங்கள். தூரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் கீழே வீடியோ கீழே பிடிஎஃப் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் இங்கே லண்டனில் இருக்கிறவங்களுக்கு இந்த புக்கு கொடுத்துருக்குறோம். என்னென்னா இந்த 21 நாட்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 21 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபிக்க போகிறோம். இதனுடைய பர்பஸ் என்னென்னா, நம்ம ஒரு தனிப்பட்ட முறையிலையும் சபையாகவும் கர்த்தரை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளவரும், அவருடைய தரிசனம் என்ன, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக. ரெண்டாவது, நமக்குள்ள ஒரு மனத்தாழ்மையையும் நம்ம கர்த்தருடைய ஆவிக்குரிய காரியங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். ஏன்னா நம்முடைய சித்தமும் தேவ சித்தத்தோடு ஒப்பிட்டு போகக்கூடியதாய், ஏன்னா நம்ம சுய சித்தத்தில் போயிடாதபடி தேவ சித்தத்தோடு ஒத்து போகக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, சபையாய் நாம் பிடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் நம்ம எப்படி மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், நம்ம எப்படி வெளியே உள்ள மக்களுக்கு கர்த்தரை பற்றி சொல்லி கொடுக்க முடியும், சபையில் உள்ள மக்களுக்கு எப்படி சீஷர்களை மாற்ற முடியும், அதே சமயத்தில் நம்ம எப்படி என்ன நோக்கத்திற்காய் கர்த்தர் நம்மளை பிடித்து கொண்டார் என்பதை காணக்கூடியதாக. இதில் என்னென்னா, முதலாவது ப்ரேயர் எல்லாத்துக்கும் அடிப்படை. நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்கள் சுவாசிக்கிறீங்கன்னா உயிரோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் கிறிஸ்தவன்னு அர்த்தம். அப்போ ஜெபம் என்பது நம்மளுடைய ரொம்ப ஒரு அவசியமான ஒன்று. ரெண்டாவது, இந்த ஏன் ஜெபம் பண்ணுறோன்னா, நம்ம கர்த்தரை முழுக்க சார்ந்து இருக்கிறோம். நம்ம வேற யாரையும் சார்ந்து இல்லை, கர்த்தரை சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ எதுக்காக நம்ம உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய மாம்ச சத்தத்தை அடக்கி ஆவிக்குரிய ஒரு டிசர்ன்மெண்ட், ஆவிக்குரிய ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் வர வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. நீங்கள் எப்படி ஃபாஸ்ட் பண்ணலாம், எப்படி உபவாசம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் முழு 21 நாளும் நான் வெறும் தண்ணி மட்டும் தான் குடிச்சு இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தயவுசெய்து உங்கள் ஜிபிகிட்ட, உங்கள் டாக்டர்கிட்ட கேளுங்க, அந்த மாதிரி நீங்கள் இருக்க முடியுமா. ஏன்னா உங்களுக்கு உடல்நல குறைவு ஏதாவது இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுங்கள். ரெண்டாவது என்ன பண்ணலான்னா, நீங்கள் டேனியல் ஃபாஸ்ட் பண்ணலாம். என்ன, வெஜிடபிள், ஃப்ரூட்டு, அந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், தண்ணீர், இந்த ஜூஸ், இந்த மாதிரி தான் குடிப்பேன், நான் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன், நான் அதுதான் செய்ய போகிறேன். அது மாதிரி நீங்கள் அந்த மாதிரி காரியங்கள் செய்யலாம். இல்லை நீங்கள் பார்ஷியலாக இருக்கலாம். நான் 3 சாப்பாடு சாப்பிட மாட்டேன், 2 சாப்பாடு சாப்பிட்றேன், இல்லை 1 சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. இன்னொரு ஃபாஸ்ட் என்னென்னா, ஆக்டிவிட்டி, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்யாமல் இருக்கிறது. என்ன, நீங்கள் இப்போ ஒன்று நீங்கள் ஏதாவது விளையாடுவீங்க, இல்லை ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட், உங்களுக்குன்னு பொழுதுபோக்கிற்காக நீங்கள் ஏதாவது காரியம் செய்கிறவங்களா இருந்தால் அதை நான் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த நேரத்தை நான் கர்த்தருக்கு உபயோகப்படுத்தக்கூடியதான். இப்போ இந்த உபவாசம் இருக்கிறது ஒரு காரியம், ஆனால் அந்த உபவாசம் இருக்கும்போதே இன்னொரு காரியம் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் உபவாசம் இருப்பது மாத்திரமல்ல, அந்த நேரத்தை தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கணும். அதனால தான் சொன்னேன், நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுக்கு ஸ்க்ரீன் டைம்னு இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு அதற்கு பதிலாக நீங்கள் வேத வசனம் வாசிக்கணும். இப்போ நான் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிடாமல் இருந்துட்டு நீங்கள் ஜெபம் பண்ணாமல் பைபிள் வாசிக்காமல் இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. நல்லா தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், அண்ணே நான் நான்வெஜிடேரியன் சாப்பிட மாட்டேன், அண்ணே நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன், நல்லது. ஆனால் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? ஏன்னா அதுதான் முக்கியமான ஒரு காரியம். இந்த 21 நாளுக்கும் ஒவ்வொரு தீம் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தீம் இருக்குது. என்னென்னா,
என்ன, நம்ம வந்து கர்த்தருடைய முகத்தை பார்ப்பது, நம்ம எப்படி கர்த்தருடைய விடுதலையை நோக்கி பார்ப்பது என்று சொல்லக்கூடியதாக அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு வசனங்களும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே வந்து சொல்லும்போது ஆண்டவர் வந்து மத்தேயு 9வது அதிகாரம் 37 38 வசனம் சொல்லும்போது, அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு, அதனால அறுப்புக்கு எஜமான்ட்ட நீங்கள் வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். மத்தேயு 28வது அதிகாரத்தில் நீங்கள் உலகம் எங்கும் போய் சீஷர்களை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டாரு. நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. நம்ம சாட்சிகளாக இருக்க வேண்டும். எங்கே இருந்தாலும் எருசலேம் தொடங்கி உலகம் முடிவு வரையும் நம்ம வந்து சாட்சிகளாக இருக்கணும். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தின்படி. ஏன்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருக்கார். அவர் நம்மளை சகல சத்தியங்களுக்குள்ள வழி நடத்துவார். அவர் தான் நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லி நம்மளை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு தேவன். அதே மாதிரி யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வசனத்தில் ஒரு நீதிமான் வந்து ஜெபம் பண்ணா அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் வானத்தை 3 வருஷம் அடைச்சாரு, 3 வருஷம் திறந்து கொடுத்தாரு என்று சொல்லக்கூடியதாக. அப்போ ஒரு நீதிமானுடைய ஜெபம் அவ்வளவு வல்லமை வாய்ந்த ஜெபம். அதனால் நம்ம அப்படிப்பட்ட ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அப்போ என்னன்னா, முதல்ல நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் சபையாகவும் சேர்ந்து ஜெபிக்கிறனால நம்ம ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அதாவது தனிப்பட்ட முறையில் நீங்கள் மேலே ஜெபிங்க. ஆனால் சபையாக நம்ம எல்லாரும் கூடி எப்போ ஜெபிக்க போகிறோம்னா, ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜூமில் மீட் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமை ஆராதனையில் நம்ம அங்கேயே சபையில் கூடி நம்ம ஜெபிக்க எக்ஸ்டெண்டடாக நம்ம கூடுதல் நேரம் நம்ம ஜெபத்தில் இருக்க போகிறோம். ஏன்னா ஒரு தனிப்பட்ட ஜெபமும் அவசியம். நம்ம ஒரு கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய கூடுகையிலையும் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அந்த காரியத்தை நம்ம இங்கே செய்ய போகிறோம். அப்போ என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஞானமும் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய வல்லமையும் விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்போ என்னன்னா, இங்கே நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம், தனிப்பட்ட முறையில் அறிந்து கொள்கிறோம். அதே சமயத்தில் நம்ம வந்து ஒரு கார்ப்பரேட்டாக நம்ம இது பண்ணக்கூடிய காரியத்தையும் பார்க்குறோம். இந்த ஜெபத்தை எப்படி தொடங்குவது அப்படிங்கிறது பூரா அந்த புஸ்தகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வேத வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு பின்பாக அது கீழே வந்து உங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன எழுதணும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் ஒவ்வொரு நாளைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு 10 நிமிடத்துக்கு கம்மியாக ஒரு 5 நிமிடத்திலிருந்து 10 நிமிடத்துக்குள்ள அந்த நாளுக்கான என்ன நோக்கம் என்பதை உங்களுக்கு விளக்கி சொல்லிட்டு அதற்கு கீழாக நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்கிறோம். இதில் வந்து நீங்கள் இது பண்ணும்போது நீங்கள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுக்காக ஜெபிக்கிறீங்க அப்படிங்கிறத முன்னாடி எழுதியிருக்கிறோம். எதுக்காக ஜெபிக்கிறீங்க? ஒன்று, உங்கள் வீட்டில் யாராவது ரட்சிக்கப்படணும், இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்க யாருக்காவது வந்து கர்த்தரை தெரியணும், இல்லை உங்களுடைய நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும், இல்லை உங்களுடைய உறவுகளில் ஒரு முக்கியமான காரியங்களை செய்யணும். என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி சபையாக நம்ம சபைக்கு வந்து என்ன செய்யணும், நம்ம சபை என்ன பண்ணணும், இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு பொருளாதாரத்தை இது வேணும், இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய வேலையில் ஒரு தெளிவு வேணும், இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒரு தெளிவு வேணும், இல்லை நீங்கள் வந்து ஒரு லீடர்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா அந்த லீடர்ஷிப்புக்குரிய ஒரு காரியம் வேணும் என்று சொல்லக்கூடியதாக. அதே மாதிரி ஃபாஸ்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து என்னென்னா, வெறுத்து ஒதுக்குவதுங்கிறது ஒன்று. நான் சொன்னது போல் அதே சமயத்தில் நீங்கள் அதை கொண்டு எப்படி அந்த நேரத்தை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்த முடியும் என்பதை பார்க்கக்கூடியதாக. இப்போ நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஏன்னா நமக்கு வந்து தேவனுடைய சத்தம் தெளிவாக தொனிக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்ம வந்து இது பண்ணுறோம், இந்த காரியங்களை செய்யக்கூடியதான். அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு ஐக்கியமாக சபையாக கூடி இரவு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் ஜெபிக்க போகிறோம். மற்ற நேரங்களில் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு குடும்பமும் ஜெபிக்கணும். ஏன்னா நான் அதனால தான் சொன்னேன், சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய பிள்ளைங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு புஸ்தகம் கொடுக்கப்படும். இந்த புஸ்தகத்தில் நீங்கள் எழுதுங்க. தமிழில் புஸ்தகம் வேணும், தமிழில் எழுதிக்கோங்க, இங்கிலீஷில் வேணும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், அதில் எழுதணும் உங்களுக்கு என்ன கர்த்தர் சொல்கிறாரு. இப்போது உங்களுக்கு
இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹோம் குரூப் உள்ள மக்கள், இல்லை நீங்கள் வந்து ஒரு இதில் உள்ளவங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் உங்கள் ஹோம் குரூப்புக்கோ இல்லை நம்மளுடைய சபைக்கோ ஏதாவது ஒரு டைரெக்ஷன் கொடுக்குறாரு, ஏதாவது ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா தயவு செய்து அதை சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் யார் மூலமாகவும் பேசுவார். உங்கள் பிள்ளைகள் மூலமாக பேசுவார், சிறு பிள்ளைகள் மூலமாக பேசுவார், பெரியவங்க மூலமாக பேசுவார், என்ன மூலமாக தான் பேசுவார் நினைக்கவே நினைக்காதீங்க. கர்த்தர் யார் மூலமாகவும் பேசுவார். அதனால இந்த உபவாச காலம், இந்த உபவாச ஜபத்தில் கர்த்தர் யாருக்கிட்ட பேசுகிறாரோ அது நம்ம சபைக்கு என்ன சொல்கிறாருங்கிறத நீங்கள் தயவு செய்து இதில் எழுதி வச்சு நீங்கள் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வார்த்தை, இல்லை ஏதாவது ஒரு தரிசனம், இல்லை ஏதாவது ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தயவு செய்து இதில் எழுதி வைத்து ஒன்று நம்ம சர்ச்சில் உள்ள லீடரையாட்ட இல்லை என்கிட்டயாவது தயவு செய்து சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு தனிப்பட்ட முறையிலையும் ஜெபம் பண்ணுறோம், நம்ம ஒரு சபையாகவும் ஜெபம் பண்ணுறோம். அதே போல் கர்த்தர் நம்ம சபையில் இருக்க வேறு மக்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறாரு, வேறு யாருக்காவது ஒரு வார்த்தை கொடுக்குறாருன்னா தயவு செய்து அதையும் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்து ஒரு சபையாக, ஒரு ஆவிக்குரிய குடும்பமாக நம்ம எல்லாரும் முன்னேறி செல்வதற்கு வசதியாக இருக்கும். அதனால் தயவு செய்து நீங்கள் எல்லாருமே வந்து இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய மக்களாக, அதை தெரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருங்க. அதன் மூலமாய் நம்ம வந்து கர்த்தருக்கு இந்த காரியங்களை செய்ய முடியும். இது ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு இது இருக்குது. இது கடைசியாக 21வது நாள் நம்ம இது பண்ணுவோம். இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இந்த 21 நாளும் நீங்கள் வந்து இதில் ஜாயின் பண்ணுங்கள். யாரும் ஒருத்தரும் இதிலேருந்து போயிட வேணாம். ஏன்னா இது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சபையாய் நாம் எதற்காக பிடிக்கப்பட்டோம், எதற்காக நம்ம கர்த்தர் நம்மளை அழைத்து ஒன்றாய் இணைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அதனால் 21 நாளும் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஜெபத்தில் கலந்து கொள்வோம். தனிப்பட்ட முறையில் ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, சபையாக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய வழியையும், கர்த்தர் நமக்கு என்னத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கர்த்தர் விலைக்கு கொடுப்பாராக. அதனால் நீங்கள் எல்லோரும் இதில் பயபக்தியோடு உண்மையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதுலேயும் விசேஷமாக ஒரு காரியம் சொல்கிறேன். தயவு செய்து இந்த நேரத்தில் நீங்கள் இந்த நேரத்தை ஒதுக்கி வைத்து உபவாசிப்பதிலும், கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதிலும், ஜெபத்திலும் தரித்திருந்து இதை பிரயோஜனம் உள்ளதாய் பயன்படுத்தி கொள்ளும்படி உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.